Please subscribe Sadhguru Sai Creations. யார் ஒருத்தருக்கு வந்துட்டு கோபம் வருதோ அது நிச்சயமாக இயலாமையினால் வரக்கூடிய ஒன்று தான் அது. அசைவ உணவுகளை வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்துட்டு வருது. இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பக்கவாதத்தினுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. எந்த ஒரு நோய்க்காக இருந்தாலும் சரியான மருத்துவங்களை வந்து எடுத்துக்கணும். தவறான மருத்துவத்தை எடுத்துக்கும்போது அது அடுத்த ஒரு பக்க விளைவு வந்துட்டு உண்டாக்குது. அந்த மூலிகையை எடுத்து எந்த பக்கெட்டு வந்திருக்கோ அந்த பக்கெட்டு முதல்ல ஊற்றணும். பயங்கரமான வலி ஏற்படும். அப்போ வந்து என்னென்னாக்கும் அது போய் அந்த அடைப்பை வந்து உடனடியாக வந்து நீக்கி கொடுக்கும். இந்த டாய்லெட் யாருக்கெல்லாம் சரியாக போகாமல் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு இது வந்து அடுத்து வந்து பெரும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து முடிஞ்ச வரைக்கும் பேதிக்கு எடுத்துக்கணும். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி, போகர் மூலிகை வைத்தியசாலை, குட்டத்துப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். இன்றைக்கி நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் பக்கவாதம். இந்த பக்கவாதம் வருவதற்கான காரணம் என்ன, அதற்கு வராமல் நாம் தடுப்பதற்கு எளிய முறையில் வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன, அதையும் தாண்டி வந்துவிட்டால் உடனடியாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு மருத்துவம் என்ன, அதையும் தாண்டி 6 மாதம் 1 வருஷம் அதனையும் தாண்டி இருக்கக்கூடிய பக்கவாதத்திற்கு நம்முடைய மருத்துவ மையத்தில் வந்து எப்படி மருத்துவம் அளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் காணவிருக்கிறோம். இப்போ இந்த பக்கவாதம் அப்படின்றது வந்து கோபத்தினால் வருவது. நம்முடைய இரத்த அழுத்தம் ஹையாக போகும்போது, ஹை பிபின்னு சொல்கிறோம், உயர் இரத்த அழுத்தம் மிக அதிகமாக போகும்போது அது இடதுபுற மூளை பகுதியில் வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சுனாக்கும் வலது கை கால் செயலிழந்து போயிடும். வலது மூளை பகுதியில் வந்து அடைப்பு ஏற்பட்டாகும் இடதுபுறம் கை கால் வந்து செயலிழந்து போகும். ஒரு சில நபர்களுக்கு மட்டும் மாறு கை மாறு கால் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படும். இதில் வந்து ஆண்களுக்கு வலதுபுறம் ஏற்பட்டால் அது வந்து கிரிட்டிக்கல் பாரலிசிஸ்ன்னு சொல்கிறோம். பெண்களுக்கு வந்து இடது கை இடது கால் பக்கம் வந்தால் அதை கிரிட்டிக்கல் பாரலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இயல்பான ஒரு பக்கவாதம், நார்மல் பாரலிசிஸ் அப்படின்றது வந்துட்டு ஆண்களுக்கு வந்து இடது பக்கமும் பெண்களுக்கு வலது பக்கமும் இருக்கிறது வந்து அந்த இயல்பான பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறது. இந்த பக்கவாதம் வந்துட்டு வருவதற்கு வந்து கோபம் தான் வந்துட்டு மிக முக்கிய காரணமாக இருக்குது. இந்த கோபத்தை குறைத்து கொண்டால் பக்கவாதம் என்ற ஒரு பிரச்சனை வந்து நிச்சயமாக வராது. இந்த கோபம் வந்து அதிகமாக வருவதற்கு காரணம் வந்து இயலாமை. யார் ஒருத்தருக்கு வந்துட்டு கோபம் வருதோ அது நிச்சயமாக இயலாமையினால் வரக்கூடிய ஒன்று தான் அது. உதாரணத்துக்கு வந்து வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு நபர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மித்தவங்களாம் சும்மா தான் இருப்பாங்க, ஆனால் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒத்துழைப்பு கொடுக்காதப்போ வந்துட்டு அப்போ தான் மட்டும் அந்த வேலையை எப்படி செஞ்சு அதை முடிக்கிறது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அதிகபட்சமான கோபம் வருது. அப்படி அந்த கோபம் வந்து உச்சபட்சத்தை அடையும் பொழுது தான் இரத்த அடைப்பு ஏற்படுது. இந்த இரத்த அடைப்பு வந்துட்டு ஏற்படாமல் இருக்கணும்னா முதல்ல வந்து கோபப்படுறதை வந்துட்டு நாம் வந்து குறைச்சிக்கணும். அதே போல் வந்துட்டு அசைவ உணவுகளை வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்துட்டு வருது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த கொரோனா காலத்துக்கு முன்பு கொரோனா காலத்துக்கு பின்பு அப்படின்னா அந்த பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்க வேண்டியிருக்கு. இப்போ கொரோனா காலத்துக்கு முன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் பக்கவாதத்தினுடைய அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு. இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பக்கவாதத்தினுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா காலங்களில் பல்வேறு விதமான இழப்புகள் வந்து நிறைய பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கு. பொருளாதார அடிப்படையில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இறக்கங்கள் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில் பதட்டத்தினால பல பேர்த்துக்கு வந்துட்டு இந்த பாதிப்பு வந்து வந்திருக்கு. இன்னொன்று, இந்த காலகட்டங்களில் வந்து ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட மருத்துவம், அந்த மருத்துவத்தினுடைய பக்க விளைவு, அதனாலேயும் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு பக்கவாதங்கள் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி பக்கவாதங்கள் வருவதற்கு சில மருத்துவங்களும் காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் வந்து கோபம் தான் வந்து அதிகமாக காரணமாக இருக்குது. அப்போ வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா முதல்ல கோபப்படுத்த வந்து நிறுத்தணும்.
சரியான மருத்துவத்தை வந்து எந்த ஒரு நோய்க்காக இருந்தாலும் சரியான மருத்துவங்களை வந்து எடுத்துக்கணும். தவறான மருத்துவத்தை எடுத்துக்கும்போது அது அடுத்த ஒரு பக்க விளைவு வந்துட்டு உண்டாக்குது. இப்போ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னாக்கா வழக்கமாகவே வந்து கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது வந்து கிராம்பு, ஏலக்காய். இந்த ரெண்டும் வந்துட்டு நம்முடைய கோபத்தை வந்து தணிக்கக்கூடியது. இது வந்துட்டு என்னுடைய அனுபவத்திலே நான் எனக்காக பயன்படுத்தி பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து அதிகமான வந்து ஒரு கோபம் வருது அப்படின்னாக்கும் அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு ஒரு 4 கிராம்பு 4 ஏலக்காய் இது ரெண்டையும் வந்து அப்படியே தட்டி அல்லது பிச்சு போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு அது 1 டம்ளராக வந்து சுண்ட வச்சு அதை வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பதட்டம் அல்லது அந்த அதிகபட்சமான கோபம் அப்படியே அடுத்த ஒரு அதிகபட்சம் 1 நிமிஷம், அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே வந்து அப்படியே டவுன் ஆகிடும். அப்போ வராமல் நாம் தடுத்துக்கணும் அப்படின்னாக்கும் இந்த வந்து நம்ம வந்து செய்யணும். அதே போல் வந்து உப்பு வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கோபமும் அதிகரிக்கும். அப்போ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா உப்பு சாப்பிடக்கூடிய அளவு வந்துட்டு குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அரை உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பாதி அளவு உப்பு எடுத்து பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கும் இந்த கோபம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து குறைவாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தைவேலை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை வந்துட்டு இப்போ பக்கவாதம் வந்திருக்குது, வரப்போகுது அல்லது வந்துட்ட உடனே வந்துட்டு நமக்கு அந்த தைவேலை அப்படின்ற மூலிகை கிடச்சிருச்சு அப்படின்னாக்கும் அந்த மூலிகையை எடுத்து எந்த பக்கத்து வந்திருக்கோ அந்த பக்கத்து முதல்ல ஊற்றணும். அதுக்கு அடுத்து வந்து அடுத்த பக்கமும் வந்துட்டு 2 காதுலையுமே வந்து ஊற்றிடணும். 2 காது பகுதியிலையும் காது நிறையிற வரைக்குமே ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 பக்கமும் அடைச்சி வச்சிடணும். ஒரு பக்கம் ஊற்றி அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளே அடுத்து உடனே வந்து இமீடியட்டாக வந்து அடுத்த காதலையும் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அது வந்து பஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் அடைச்சி வச்சுருந்தோம்னாக்கா பயங்கரமான வலி ஏற்படும். அப்போ வந்து என்னென்னாக்கும் அது போய் அந்த அடைப்பை வந்து உடனடியாக வந்து நீக்கி கொடுக்கும். இது வந்து பக்கவாதம் வந்த 1 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சமாக 6 மணி நேரம் வரைக்கும் இதுக்குள்ளே வந்து இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து செஞ்சிடணும். அப்போ அதையும் தாண்டி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நிச்சயமாக பாரம்பரிய மருத்துவத்தை உடனடியாக வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். மாற்று முறை மருத்துவம் அந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிலருக்கு வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆகிறதும் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குளிர்ச்சியான அறையில் கொண்டு போய் வைக்கப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து பக்கவாதம் வந்த நபர்களுக்கு ஏற்கனவே வந்து பிரெயினில் கிளாட் ஆயிடுது. இந்த கிளாட்டான நபர்களை வந்து மீண்டும் வந்து குளிர்ச்சியான ஒரு பகுதியில் வந்து கொண்டு போய் வைக்கும்போது இந்த அடைப்பு வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சூடு தேவை, குளிர்ச்சி தேவையில்லை. அதே போல் வந்து இவங்க வந்து அடுத்த அந்த பக்கவாதம் குணமாகிற வரைக்கும் வந்து அசைவங்கள் சாப்பிடவே கூடாது, அடுத்து கோதுமை சாப்பிடக்கூடாது, அடுத்து மாவுச்சத்து அதிகமாக உள்ள எந்த ஒரு உணவையும் வந்து எடுக்கக்கூடாது, குறிப்பாக மைதா உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து ஃப்ரீ மோஷன் போகாது. அப்போ வந்து இந்த பக்கவாதம் வர்றதுக்கு வந்து முதல் காரணமே வந்து அதுக்கான அறிகுறி டாய்லெட் சரியாகவே போகாது. இந்த டாய்லெட் யாருக்கெல்லாம் சரியாக போகாமல் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு இது வந்து அடுத்து வந்து பெரும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து முடிஞ்ச வரைக்கும் பேதிக்கு எடுத்துக்கணும். சரியாக வந்து இப்போ 2 நாள் வெளியே போக மாட்டேங்குது, 3 நாள் வெளியே போகுதுன்னா போக மாட்டேங்குதுன்னா அதுக்கு மேலேயும் வந்து வச்சுருந்தாக்கும் அது வந்து அந்த நபர்களுக்கு வந்து நல்லது கிடையாது. எப்போ வேணாலும் பக்கவாதமாக மாறலாம். அப்போ மலச்சிக்கல் தான் முதல்ல வந்து ஒருத்தருக்கு அறிகுறி வந்து மலச்சிக்கல் வரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்னஸ், மறுத்து போகும். அது குறிப்பிட்ட எந்த பகுதியில் வேணாலும் மறுக்கலாம். அந்த மறுக்கக்கூடிய பகுதியில் வந்து அந்த மறுக்குது அப்படின்னாக்கா அந்த நம்னஸ் வரக்கூடிய அந்த பகுதியில் வந்து டேப்பிங் பண்ணணும். கையை வச்சு அந்த குறிப்பிட்ட பகுதியை தட்டணும். தட்டிட்டிங்கன்னா கிளாட் உருவாகாது. இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த தட்டாமல் விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். அந்த எந்த பகுதியில் ஆரம்பிக்குதோ அதுக்கு மேலே போகலாம், இல்லை அடுத்து கீழே போகலாம். அப்போ வந்து டக்குன்னு வந்து உடனே டேப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கும் அது அப்படியே அந்த கிளாட் ஆகாமல் திரும்ப வந்து ரத்தத்தை வந்து பரவலாக்கி விட்ரும். அப்போ வந்து பக்கவாதம் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம். அப்படி வந்துருச்சுனாக்கா அதான் 6 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி செஞ்சிடணும். அதையை தாண்டியும் இருக்குது அப்படின்னாக்கும் உரிய மருத்துவத்தை வந்து பாரம்பரிய முறையில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கும் வந்துட்டு நாம் வந்து சீக்கிரமே வந்து சரி பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய மருத்துவ மையத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு 2 பேர்த்துக்கு வந்து மருத்துவம் பார்த்தோம். இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து எப்போ வந்துச்சுன்னே தெரியல, இன்னொருத்தருக்கு வந்து ஒரு 12ஆவது நாளில் வந்தார். வந்து 2ஆவது நாளே வந்துட்டு இயல்பாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்துட்டு 2ஆவது நாள்லேயே வந்துட்டு அவரும் வந்து இயல்பு நிலைக்கு கொஞ்சம் மாற ஆரம்பித்தார். இருந்தாலும் அவருக்கு 7 நாள் வந்து மருத்துவம் பார்த்தோம். அந்த மாதிரி வந்துட்டு
அன்னையிலிருந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளே வந்துட்டாக்கும் அதிகபட்சம் ஒரு 10 நாள்லேயே வந்து குணமாக்கிடலாம். அதையும் தாண்டி வந்துட்டு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படிலாம் போகுது அப்படின்னாக்கா கட்டாயமாக அவங்களுக்கு வந்து ஒரு 20 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் கட்டாயமாக வந்து மருத்துவம் தேவைப்படும். அதே போல் உள் மருந்தாக வந்துட்டு கட்டாயமாக ஒரு 4 மாதங்களுக்காக வந்து தேவைப்படும். அப்படி அந்த மாதிரி வந்துட்டு மருத்துவத்தை வந்து பாரம்பரிய முறையில் எடுத்துக்கும்போது அந்த மூளையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்கி அவங்க வந்துட்டு இயல்பு நிலைக்கு வந்துட்டு வந்துடலாம். இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் தோல் இறக்கமும் வந்துடும், தோல் இறங்கிக்கும். அந்த மாதிரி தோல் இறங்கிக்கிச்சு அப்படின்னாக்கும் அவங்க நடக்க மட்டும்தான் வைக்க முடியும். அவங்களுக்கு வந்து கையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுங்கிறது அது சாத்தியமில்லாத ஒன்று. ஏன்னா தோல் வந்து அந்த நேரத்தில் சாதாரணமாக இறங்கக்கூடிய தோலை வந்துட்டு அடுத்து ஒரு 10 செகண்ட்லேயே மேலே ஏற்றி வைக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பக்கவாதத்தில் இறங்கக்கூடிய தோல் இறக்கம் அப்படின்றது வந்து அது மீண்டும் வந்து பழைய நிலைக்கு கொண்டுட்டு போகிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் அதில் வந்து அந்த ஒரு விஷயம்தான் வந்து பண்ண முடியாது. பாக்கி வந்துட்டு அந்த பக்கவாதத்தை வந்து முழுமையாகவே குணப்படுத்த முடியும். எனவே பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்து சிறப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.